குமரிக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து நிலவி வருவதால தென் மாவட்டங்கள்ல வரலாறு காணாத மழை என்பது பதிவாகி இருக்கிறது. இந்த செய்தி தொகுப்புடன் இன்றைய தினம் நிறைவடையுது. டிசம்பர் 17 காலை 8:30 மணி முதல் 18ஆம் தேதி வரையிலான 24 மணி நேரத்தில் 39 இடங்களில் அதி கனமழையும் 33 இடங்களில் மிக கனமழையும் 12 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பலரும் இந்நிகழ்வை 1992ஆம் ஆண்டோடு ஒப்பிட்டு சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். 1992ஆம் ஆண்டும் இதேபோல ஒரு பேரழிவை தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகியவை எதிர்கொண்டன. அப்போதைய மழைப்பதிவையும் டிசம்பர் 17ஆம் தேதி பெய்த மழையையும் ஒப்பிட்டு பார்த்தால் 1992ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதலே மழை பெய்ய தொடங்கியது. அந்த மழை டிசம்பர் மாதமும் தொடர்ந்தது. எனவே பல இடங்களில் நீர்நிலைகள் நிரம்பி வெள்ள நீர் வெளியேறும் சூழல் ஏற்பட்டது. ஆனால் 2023ஆம் ஆண்டு ஒரே நாளில் பல இடங்களில் அதீத கனமழை பதிவானது. குறிப்பாக தூத்துக்குடியில் சனிக்கிழமை வரை 14% இயல்பை விட குறைவான மழை பதிவாகியிருந்தது. தற்போது 68 விழுக்காடு அதிக மழை பதிவாகியுள்ளது. மழை பதிவை பொறுத்தவரை 1992ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி காக்காசியில் 96.5 சென்டிமீட்டர் மழை பதிவானது. தற்போது காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வேதவள்ளி.